வணக்கம். இப்போ நம்மளோட சேனலில் ஒரு முக்கியமான பதிவை தான் பார்க்க போகிறோம். கார்த்திகை தீபம் எதற்காக கொண்டாடப்படுது? எல்லாருக்குமே தெரியும். வருஷத்தில் கார்த்திகை மாதம் வருகிற மாதத்தில் மட்டும் கடைசி நாட்களில் கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுது. இது நிறைய பேருக்கு விளக்கு மட்டும்தான் ஏற்றுறோம், இதில் என்ன இருக்குது, சாமி கும்பிட்றோம் விளக்கேற்றுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். இதில் அது எதுக்காக, ஏன் இப்படி இந்த பூஜையை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத தான் தெளிவாக பார்க்க போகிறோம். கார்த்திகை தீப திருவிழா அப்படின்னாலே பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றாக அக்னிக்குரிய ஸ்தலமாக திருவண்ணாமலை உச்சியின் மீது ஏற்றப்படும் தீபம் தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். அந்த சிறப்பு வாய்ந்த கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடுறது பற்றியும் அதோட சிறப்பு பற்றியும் தான் நம்ம இப்போ தெளிவாகவே பார்க்க போகிறோம். பொதுவாகவே கார்த்திகை பௌர்ணமி தினமும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருவது தான் வழக்கம். ஒரு சில வருஷத்தில் ஒரு நாள் தாமதமாகவும் வரும். இந்த ஆண்டு 13ஆம் தேதி கார்த்திகை தீபமும் 14 மற்றும் 15ஆம் தேதியில் கார்த்திகை பௌர்ணமி தினமும் வருது. கார்த்திகை மாதத்தில் வர கிருத்திகை நட்சத்திர தினம் அன்னைக்கு விஷ்ணு பகவானுக்கும் பிரம்மாவிற்கும் ஜோதி வடிவமாக அடிமுடி இல்லாத அக்னி பிழம்பாக சிவபெருமான் காட்சியளிக்கிறாரு. இவ்வாறு சிவபெருமான் ஜோதி வடிவாக காட்சியளித்ததை நினைவு கூறும் விதமாக தான் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தன்று தீப திருவிழா கொண்டாடப்படுது. அன்னைக்கு விரதம் இருந்து மாவிளக்கு ஏற்றி வழிபடுவது முறையான வழிபாடு. கார்த்திகை தீபம் தினம் அன்னைக்கு காலையிலையும் மதியமும் விரதம் இருந்து மாலையில் திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றினதுக்கு அப்புறம் அவங்க வீட்டில் மாவிளக்கு ஏற்றி அந்த விளக்கிற்கு பூஜை செய்ததுக்கப்புறம் விரதத்தை முடிக்கணும். ஆன்மீகத்தின் அடையாளமாக தீப ஒளியே திகழ்து. இதனால் தீப ஒளியின்றி எந்த வழிபாடுமே கிடையாது அப்படிங்கிறது தான் நம்மளோட எல்லாருடைய பூஜைக்கான முக்கியமான ஐதீகம். மங்களம் ஞானத்தின் அடையாளமாக இல்லாமல் இறைவன் ஒளி வடிவமாகவும் இருக்கிறான். அனைத்து இடங்களிலும் தீபம் ஏற்றப்படுது. இதற்காகத்தான் நம்ம இப்போ பொதுவாகவே கிச்சன், அப்புறம் மாட்டு கொட்டகை, அப்படி எல்லா இடங்கள்லையுமே தீபம் ஏற்றி வைப்போம். அது எதுக்காகனா எல்லா இடங்களிலையுமே கடவுள் இருக்கிறாருங்கிறதுக்காக தான் நம்ம விளக்கேற்றி வைக்கிறோம். கார்த்திகை மாதம் முருகன் மற்றும் சிவபெருமானுக்குரிய மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே தீபம் ஏற்றி வழிபடுவது தான் மிகுந்த நன்மையும் கொடுக்கும். குறிப்பாக கிருத்திகை தினம் அன்னைக்கு விளக்கேற்றுறது மங்களத்தை கொடுத்து வாழ்க்கையையும் ஒளிமயமாக வைத்திருக்கும். கார்த்திகை மாதம் மழைக்காலம் அப்படிங்கிறதுனால பெருகும் கிருமிகளும் விவசாயத்தை பாதிக்கும் வெட்டுக்கிளிகள் போன்ற பூச்சிகளும் விளக்கில் வந்து விழுந்து முழுவதுமாகவே அழியும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. அதனால தான் முன்னோர்கள் இந்த நாளில் கோவில் முன்பாக பெரிய அளவில் சொக்கப்பனை கொளுத்தி இறைவனை வழிபட்டிருக்காங்க. பெருமாளுக்கும் பிரம்மனுக்கும் ஜோதி வடிவமாக சிவபெருமான் எப்பொழுது காட்சியளித்தார் அப்படிங்கிறத இந்த சேனல் மூலியமாகவே எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. நன்றி.